பிளஸ் இன்ஃபோடெயின்மெண்ட் எல்ரட் குமார் பெருமையுடன் வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி மற்றும் சூரி நடிக்கும் விடுதலை பாகம் 2. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. மகாவிஷ்ணு என்ன சார் பண்ணாரு? டிடிஎஃப் வாசின் என்ன சார் தவறு பண்ணாரு? எனக்கு மிகவும் பிடித்த அரசியல் தலைவர் யாருன்னு கேட்டதுக்கு அண்ணாமலைன்ட்டாங்க. இந்த ஒரே காரணத்துக்காக உடனே போலீஸ் அவன் மேல பாஞ்சிடுறது. பிரியாணி மேனை நாளைக்கு இவன் கிளாஷ் பண்ணுறான், இவன் வம்புழுக்கிறான், அவன் இவனை பர்சனலாக அட்டாக் பண்ணுறான், இவன் அவனை பர்சனலாக பண்ணுறான். திஸ் இஸ் பிட்வீன் டூ பர்சனல் யூடியூபர்ஸ் ஆர் ஃபைட்டிங். இதுக்குள்ளார கவர்மெண்ட் உள்ள புந்து நாளைக்கு இவனை தூக்குதுங்க. நீங்கள் அவன் திமுகவுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு யூடியூபருங்கிறதுக்காக ஒரு தடவை 2 தடவை இல்லை சார், ஊரில் இல்லை எல்லா வேலையும் இதே தான் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அவன். மருத்துவமனை அனுமதிச்சதுனால தான் செஞ்சாங்க. நீங்கள் மருத்துவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறது எந்த வகையில் நியாயம்? குடிபோதையில் காரை எடுத்துகிட்டு போய் நாளைக்கு ஒருத்தனை அடித்து கொள்றீங்க. நான் இதில் இன்னொன்று சொல்கிறேன். ஆமாம், அந்த விசாரணை அதிகாரிக்கு நேரடியாக கனிமொழி தொடர்பு கொண்டார். நான் ஓப்பனாக சொல்கிறேன். சொல்லி நாளைக்கு அதுலேருந்து எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ணி காப்பாற்றி விடுங்க அப்படின்னு இவங்க தான் சொல்லியிருக்கிறாங்க. இவன் என்ன சொல்கிறான்? நான் உட்காந்துருந்தேன், என் மச்சான் தான் வண்டி ஓட்டினான். அப்போ மச்சான் மட்டும் கைது செய்யப்பட்டானா? மச்சான் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? இவன் ஓட்டலன்னே வச்சுக்குவோம். இவன் தான் சார் டோல் ஃபுட்டேஜ் வரைக்கும் இவன் நாளைக்கு டிரைவர் சீட்டில் இருக்கிறான்னு சொல்லி டோலுக்குள்ளார போலீஸ் உள்ளே பூந்து அந்த டேட் ஃபுட்டேஜஸை டெலீட் பண்ணுறாங்க சார். நெப்போலியன் விஷயத்தில் இர்ஃபானை ஏன் இழுக்கிறீங்க? யூடியூபர் இர்ஃபானை சார், இர்ஃபானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆரம்பத்தில் அவர் இங்கே வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறப்ப நெப்போலியன் அமெரிக்காவில் அவருடைய வாழ்க்கை சொல்லிட்டு ஒரு கேரக்டரே தெரியாமல் இருந்துச்சு. இவன் தான் போய் அவரை பூம் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுறாரு. தன்னுடைய நடுவில் கூட ஏதோ 60வது பிறந்த நாளாக என்னமோ கொண்டாடினார் நெப்போலியன். அப்பையும் திரும்பி இர்ஃபானை வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் நாளைக்கு அதை பூம் பண்ணுறாங்க. அந்த நிகழ்ச்சியை இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்கள் கவனம் செலுத்துவதற்கு 20 லட்சம் பேர் 30 லட்சம் பேர் பார்க்க வைக்கிறதுக்கு இர்ஃபானை பயன்படுத்துகிற மாதிரி இந்த மகனோட திருமணத்தையும் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இல்லை, இதுலேயுமே நாளைக்கு அவன் அந்த அமெரிக்காவில் போயிட்டு கல்யாணத்தை கவர் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போய் வைக்கிறாங்க. இந்த சமயத்தில் ஏன் அது பேசும் பொருள் ஆகுது அப்படின்னா, நீங்கள் இங்கே பெரிய சர்ச்சையில் மாட்டியிருக்கிறீங்க. இர்ஃபானை சொல்கிறீங்க? ஆமாம், அவருடைய மனைவி டெலிவரி அப்போ நாளைக்கு இவர் போய் மருத்துவமனையில் இருந்து தொப்புள் கொடியை கட் பண்ணாருன்னு இங்கே பேசும் பொருள் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு மா சுப்பிரமணியம் ப்ரெஸ் மீட்டில் ஒரு பத்திரிகையாளர் நாளைக்கு என்ன நீங்கள் அவர் மேலே எடுக்கப்பட்ட நடவடிக்கைன்னு கேட்குறப்ப அவர் என்ன கொலை குத்தம் பண்ணிட்டாரா? ஹாஸ்பிட்டலுக்கு 50,000 ஃபைன் போட்டிருக்கோம், 10 நாள் ஹாஸ்பிட்டலை மூடி வச்சுட்டோம், இதுக்கு மேலே என்ன செய்யணும்னா சார் இது முதல்ல நியாயமாக இருக்குதா? நீங்கள் இதே மருத்துவமனை அனுமதிச்சதுனால தான் செஞ்சாங்கன்னு நீங்கள் மருத்துவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறது எந்த வகையில் நியாயம்? நீங்கள் சம்மந்தப்பட்டவங்க மேலே அப்போ நாங்கள் ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்களா? நாளைக்கு எடுத்து வெளியில் போட்ட இது என்ன கொலை குத்தமான்னு கேட்குறாரு. அப்போ நாளைக்கு பரவாயில்லன்னு நாளைக்கு இது மாதிரி எல்லாம் புள்ள பெக்கிறவங்களாம் கத்திரிக்கோளோட கிளம்பிட்டா நீங்கள் ஆஸ்பத்திரியை மட்டும்தான் அடிப்பீங்க, டாக்டரை மட்டும்தான் அடிப்பீங்க, அவனை ஒன்றும் செய்ய மாட்டீங்கன்னா எல்லா பேரும் ராங் எக்ஸாம்பிள் கிடையாதா? நீங்கள் அவன் திமுகவுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு யூடியூபருங்கிறதுக்காக ஒரு தடவை 2 தடவை இல்லை சார், ஊரில் இல்லை எல்லா வேலையும் இதே தான் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அவன். நான் இன்னொன்று சொல்கிறேன், இவனுக்கு என்ன திமுகவில் அதிகாரத்துவம் யாருக்கிட்ட தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவன் கான்டாக்ட் ஃபுல்லாக கனிமொழி தான். இர்ஃபானோட முழு தொடர்பும் அவனுக்கு முழு ஆதரவும் கொடுக்கறது கனிமொழி தான். ஆனால் நிறையா பேர் உதயநிதி துணை முதலமைச்சர்கிட்ட தான் இவன் கான்டாக்ட்னு நினச்சிக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. இந்த அம்மா ஒரு நெய்தல்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்துவாங்க அடிக்கடி. அங்கே அந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் மாதிரி அந்த மாவட்டத்துடைய கலாச்சார சாப்பாடுகள், உணவுகள், கலை நிகழ்ச்சிகள் சம்மந்தப்பட்டதெல்லாம் நடத்துவாங்க. அதே மாதிரி இவங்க தூத்துக்குடி எம்பி ஆனதுக்கப்புறமேலே ஏதோ நடத்த போக அந்த நிகழ்ச்சியை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபுட்டீஸ் எல்லாம் அந்த யூடியூபரில் நல்லா அந்த ஃபுட் சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணுறவங்கலாம் நாளைக்கு கூப்பிட்றப்ப இவனையும் இன்வைட் பண்ணுறாங்க. இவன் தனிப்பட்ட முறையில் அவங்கக்கிட்ட கனிமொழிகிட்ட ஒரு ஷூட்டு கேட்குறான். எஸ்ஆர் டூ ஆர் டைங்கிற மாதிரி ஒரு சில விஷயம் நீங்கள் ஆமாம் அதை தான் இந்த ப்ரோக்ராம் எடுக்கிறப்ப கேள்வி கேட்பேன், பதில் சொல்லணும், பதில் சொல்ல மறுத்தா நான் எதையாவது கலக்கி கொடுப்பேன், அதை நீங்கள் குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இது ஒரு 25 லட்சம் 30 லட்சம் வியூஸ் போயிடுச்சு, 3 மில்லியன்ட்ட போயிடுச்சு. கனிமொழிக்கு பயங்கர ஷாக். என்னது இவனுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸா? எல்லா இடத்துலையும் போனால் நம்மளை இந்த வீடியோவை பற்றி கேட்குறாங்களே, இது குடிச்சிங்களே எப்படி இருந்துச்சுங்கிறாங்களே, அது குடிச்சிங்களே எப்படி இருந்துச்சு, இது எப்படிங்க குடிச்சிங்கன்னு கேட்குறாங்களே, அப்போ அவ்வளோ இம்பாக்டான்னு சொல்லி இந்த அம்மா அதுக்கப்புறமேலாம் அவன்கிட்ட க்ளோஸ் ஆகுறாங்க. இதில் என்ன ஆகுது, உதயநிதியை சார்ந்த கீழே இருக்கிற சில டீமு இவன் போய் கனிமொழியை மட்டும்தான் எடுப்பானா, நீ வாடாமவனை என் தலைவனை எப்படி எடுப்பாங்க, நீ அந்த அம்மாட்ட போவேன்னு சொல்லி இவனை கொண்டாந்து உதயநிதிட்ட உட்கார வச்சிடறாங்க. அந்த வீடியோவும் பார்த்துருப்பீங்க. உதயநிதி கார் ஓட்டுவார், இவனை முன்னாடி சீட்டில் உட்கார வச்சு ஒரு இன்டர்வியூ எடுத்திருப்பான். ஆனால் அதில் நீங்கள் அந்த இன்டர்வியூவை பார்த்தீங்கனாலே தெரியும் உதயநிதிக்கு இவன் யாருன்னே தெரியாது. அவர் எத்தனை வீடியோ இது வரைக்கும் நீ போட்டிருக்க, நீ எங்கே அதிகமாக வெளிநாடு போயிருக்கிற,
என்ன உனக்கு இது வரைக்கும் நீ சாப்பிட்ருக்கான்னாருனா இது வரைக்கும் ரேராக நீ பேசப்பட்ட வீடியோக்கள் என்னென்னு அப்போ தான் அவன்கிட்ட இன்ட்ராக்டே பண்ணுறாரு. அவருக்கு எதுவுமே இவனை பற்றி தெரியாது. கனிமொழியை எடுத்து பிரபலப்படுத்தியதனால் அரசியல் சூழ்நிலையில் உதயநிதி கீழே இருப்பவங்க இவனை மிரட்டி கொண்டாந்து நீ சின்னவரை எடுப்பான்னு சொல்லி உட்கார வச்சு எடுக்க வச்சாங்களே தவிர மற்றபடி உதயநிதிக்கும் இர்ஃபானுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இப்போ அடுத்தது வரேன், மறுபடியும் இவனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுது. இந்த கல்யாணத்துக்கும் கனிமொழி கலந்து கொள்கிறார். இல்ல திருமண விழாவுக்கு போகிறாங்க. மறுபடியும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுதுன்னா இல்லை இப்போ இந்த நிகழ்ச்சிகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேலே இப்போ இந்த வீடியோக்கள் முடிஞ்சதுக்கப்புறம் இவனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுது. இப்போ வந்து கவர்னருக்கு போய் பத்திரிக்கை வைக்கிறா. அப்படி திமுகவை பொறுத்த வரைக்கும் ஆளுநருக்கும் கட்சிக்கும் அப்போ எப்படி பிரச்சனை இருந்துச்சுன்னு தெரியும். ஆனால் உதயநிதி தொடர்பில் நீங்கள் இருந்திருந்தா ஆளுநர்கிட்ட நெருக்கமாக இருக்கிறப்பையும் உன் ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கனிமொழிக்கு ஆளுநர்கிட்ட நீங்கள் நெருக்கமாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இந்த அம்மா அவங்க கல்யாணத்துக்கு போகிறாங்க. மறுபடியும் தொடர்ச்சியாக 2-3 நிகழ்ச்சிகளில் இவங்க கலந்துக்கிறாங்க. சார் 1, 2 இல்லை சார், தடவை ஃபஸ்ட்டு மேட்ரு நீங்கள் வந்து இந்த கார் ஆக்சிடெண்ட், நாளைக்கு குடிபோதையில் காரை எடுத்துகிட்டு போய் நாளைக்கு ஒருத்தனை அடித்து கொள்றீங்க. நான் இதில் இன்னொன்று சொல்கிறேன், சொல்கிறீங்க. ஆமாம், இதில் இன்னொன்று சொல்கிறேன். அந்த விசாரணை அதிகாரிக்கு நேரடியாக கனிமொழி தொடர்பு கொண்டார். நான் ஓப்பனாக சொல்கிறேன். சொல்லி நாளைக்கு அதுலேருந்து எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ணி காப்பாற்றி விடுங்க அப்படின்னு இவங்க தான் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க நாளைக்கு இவ்வளோ இதை சொல்கிறேன். சமீபத்தில் கூட ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தர் நாளைக்கு இவர் இந்த தொப்புள் கொடி அறுத்ததில் கனிமொழி தான் ஆதரவுன்னு போட்டதுக்கு அந்த பத்திரிகையாளர் வேலை செய்யக்கூடிய அலுவலக முதலாளிகிட்ட ஃபோன் பண்ணி உங்கள் கம்பெனியில் வேலை செய்கிறவர் இந்த மாதிரி ட்வீட் போட்டிருக்காரு, அதை எடுக்க சொல்லுங்கிறாங்க கனிமொழி. உங்களுக்கு என்ன மேடம் வேலை? கலைஞரோட பேரை கெடுக்கிறதுக்குன்னே அலைகிறீங்களா இந்த மாதிரி தேவையில்லாமல்? உங்களுக்கு நாளைக்கு ஒருத்தன் விளம்பரம் தேடித்தானா உங்களுக்கு யங்ஸ்டர்ஸ் கிட்ட நாளைக்கு ஒரு 25 லட்சம் 30 லட்சம் பேர்கிட்ட இவன் கொண்டுட்டு போய் ஒரு வீடியோ எடுத்தால் நம்மளை கொண்டு போய் சேர்த்துருவாங்கிறதுக்காக நாளைக்கு நீங்கள் அவனை என்ன செஞ்சாலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்களா? சார் இது ஒன்றும் கிடையாது. நடுவில் இதே மாதிரி போய் ஃபாரினில் போயிட்டு என்ன வயிற்றில் என்ன குழந்தை இருக்குன்னு ஸ்கேன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே ரிவீல் பண்ணாங்க தெரியுமா? அதுவும் சட்டத்துக்கு புறம்பானது. அது மட்டும் என்ன கொலை குத்தமானா அப்போ யார் வேணாலும் ஃபாரினுக்கு போகலாம், யார் வேணாலும் எடுத்துகிட்டு வந்து இங்கே ரிவீல் பண்ணலாம். அப்போ நீங்கள் யாரையும் எதுவும் கேட்க கேள்வி விடுவோம். அது என்ன சார் நீ ஆளை பார்த்து நாளைக்கு முடிவு எடுக்கிறது? நீங்கள் ஒன்று இது கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறாங்க, குடிச்சுவிட்டு சீட்டில் நீ ஓட்டுறா. இவன் என்ன சொல்கிறான், நான் உட்காந்துருந்தேன் என் மச்சான் தான் வண்டி ஓட்டினான். அப்போ மச்சான் மட்டும் கைது செய்யப்பட்டானா? மச்சான் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? இவன் ஓட்டலன்னே வச்சுக்குவோம். இவன் தான் சார் டோல் ஃபுட்டேஜ் வரைக்கும் இவன் நாளைக்கு டிரைவர் சீட்டில் இருக்கிறான்னு சொல்லி டோலுக்குள்ளார போலீஸ் உள்ளே புந்து அந்த டேட் ஃபுட்டேஜஸை டெலீட் பண்ணுறாங்க சார். காவல்துறை இந்த அளவுக்கு நாளைக்கு இவனுக்கு ஹெல்ப் பண்ணுது. இவங்க தான் டைரக்ட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்கிட்ட கூப்பிட்டு காப்பாற்றி விட்றாங்க. மறுபடியும் இதே அங்கே போய் ஸ்கேன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே ரிவீல் பண்ணதுலையும் இந்த அம்மா தான் காப்பாற்றி விட்டாங்க. இப்போ 3வது தடவை தொப்புள் அறுத்ததுலையும் இவங்க தான் காப்பாற்றி விட்றாங்க. சார் டாக்டருங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு 50,000 ரூபா ஃபைன் போட்டாச்சு. 10 நாள் நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் இழுத்து முடியாச்சு. இதுக்கு மேலே என்ன செய்யணும்னா இதில் நோவே அந்த பண்ணவன் உள்ளே வரவே இல்லையே எந்த இடத்துலையும். கேட்டால் நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், அதனால் அவங்க ஆக்ஷன் எடுக்கோம், அதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்னு ஒரு ஹெல்த் மினிஸ்டர் பேசினார். மகாவிஷ்ணு என்ன சார் பண்ணார்? என்ன தப்பு பண்ணிட்டாரு? இப்போ மகாவிஷ்ணுக்கும் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக காவல்துறையில் புகார் கொடுக்கப்பட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணுச்சு. 200 போலீஸ் 300 போலீஸ் போய் ஏர்போர்ட்டில் இறக்கி ரவுண்ட் அப் பண்ணிங்க. அப்போ மட்டும் நாளைக்கு அந்த ஸ்கூலில் இருக்கிறவங்களையும் ஹெச்எம்மையும் நாளைக்கு சிஓயும் நாளைக்கு டிஇ எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு ஸ்கூலில் ஒரு 10 நாள் பூட்டி வச்சுட்டிங்கன்னா விட்டுருக்க வேண்டியதானே? ஏன் மகாவிஷ்ணுவை தூக்கி அவ்வளோ ரிமாண்ட் பண்ணீங்க, சீரியஸாக கொண்டுட்டு போனீங்க? டிடிஎஃப் வாசன் என்ன சார் தப்பு பண்ணா? எல்லா யூடியூபருக்கும் யூடியூபர்னால் நாளைக்கு ஒரே தீர்ப்பு கொடுங்க. டிடிஎஃப் வாசன் இது வரைக்கும் எங்கேயாவது ஏதாவது பெருசாக நாளைக்கு நீங்கள் சொல்லுங்கள், சமுதாய சீர்கேடுற மாதிரியே அவன் இது வரைக்கும் ஏதாவது செஞ்சுருக்கானா? இவன் பண்ணுறது அவ்வளவும் அப்படி தான். இந்த பிரியாணி மேனும் இந்த இர்ஃபானும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்களா இல்லையான்னு பிரியாணி சொல்கிறீங்களா? இல்லை, யூடியூபர் பிரியாணி மேன்னு ஒரு கேரக்டரு, அவனும் வந்து இவனும் சித்திக்கிறாங்க. அது நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல. பச்சையாக கெட்ட வார்த்தையில் திட்டுறான் வீடியோவில். ஸ்ட்ரீமிங் ஃபேக்டரு லைவ் ஸ்ட்ரீமிங் போட்டு நாளைக்கு பேசுகிறான். இது நாளைக்கு முதல்ல சமூக கர்த்தா தேட்டா அவன் பேசுனா நான் பேசுனேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சார் நான் அதாவது வளர்த்து விடுறதுக்குன்னு ஒரு சில அடையாளங்கள் இருக்குது. தேவையில்லாத கேரக்டர்ஸை இப்படி நீங்கள் பூம் பண்ணி என்ன பண்ணாலும் பரவாயில்ல, பின்னாடி ஆள் இருக்குது. டாக்டர்ஸுங்க கிட்ட ஃபோன் பண்ணி இர்ஃபான் சொல்கிறா அப்படி நீங்கள் கவலைப்படாதீங்க, யாரையும் எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க, என்கிட்டையும் வர மாட்டாங்க, உங்களுக்கும் பண்ண மாட்டாங்க, அந்த ஃபைன் மட்டும் போடுவாங்க, அதை நீங்கள் உங்கள் பில்லிலேருந்து கட்டுற மாதிரி கட்டிடுங்க, அதுக்கு என்ன பண்ணமோ நான் கொடுத்துறேன், மற்றதெல்லாம் நாளைக்கு நான் இங்கே பேசிட்டேன் கவர்மெண்ட் சைடு, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க நான் டாக்டர்ஸ்ட்டு. இது ராங் எக்ஸாம்பிளாக இல்லையா சார்? பிரியாணி மேனை நாளைக்கு இவன் கிளாஷ் பண்ணுறான், இவன் வம்பளுக்குறான், அவன் இவனை பர்சனலாக அட்டாக் பண்ணுறான், இவன் அவனை பர்சனலாக பண்ணுறான். திஸ் இஸ் பிட்வீன் 2 பர்சனல் யூடியூபர்ஸ் ஆர் ஃபைட்டிங். இதுக்குள்ளார கவர்மெண்ட் உள்ளே பூந்து நாளைக்கு இவனை தூக்குதுங்க. பிரியாணி மேனையா அரெஸ்ட்டு. இன்னைக்கு வரைக்கும் அவன் எங்கே இருக்கானா தெரியலையே. இது வந்து இர்ஃபானோட ப்ரெஷர்னால நடக்குது. இது எதுக்கு? இதில் என்ன கவர்மெண்ட்டுக்கு வேலைன்னு கேட்குறேன்.
கனிமொழிக்கு டெல்லியில் போய் பேசுறதுக்கு இல்லையா? இப்போ எல்லாரும் நாளைக்கு பிஜேபியில் கேட்குறாங்களே, 5 வயசு பிள்ளைங்க 5 பேர் இப்போ பாலியல் வன்புணர்வுக்கு பேசுனாங்க, பெண் போராளி கனிமொழி எங்கே? போய் பேசுங்க, அதை பற்றி பேசுங்க. நாளைக்கு ஏர் ஷோ நடத்துனதுக்கு தவறுன்னு திமுக பண்ணது தப்புன்னு பேசுகிறாங்க. எதுக்கு அப்படின்னா, துணை முதலமைச்சராக உதயநிதியை பதவி கொடுத்தீங்கன்னு உங்கள் குடும்ப அரசியல் பண்ணுறதுக்கு ஆளுங்கட்சியை அந்த குடும்பத்துக்குள்ளார இருந்துக்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க. இந்த மாதிரி தவறான நபருக்கு அமைச்சர்கள்ட்ட கூப்பிட்டு பரிந்துரை பண்ணுறதுக்கு எதுக்கு நீங்கள் எம்பியாக இருக்கணும்? எதுக்கு கலைஞரோட மகன் சொல்லிட்டு கலைஞர் பேர் அவமானப்படுத்துறீங்கன்னு தான் கேட்கணும். டிடிஎஃப் வாசின் என்ன சார் தவறு பண்ணார்? நான் வெளிப்படையாக கேட்குறேன். அவன் ஒரே ஒரு வீடியோவில் ஏதோ பேசுகிறப்ப எனக்கு மிகவும் பிடித்த அரசியல் தலைவர் யாருன்னு கேட்டதுக்கு அண்ணாமலைன்ட்டாங்க. நாளைக்கு அவர் நடைபயணம் வர இங்கே வந்தார். இந்த எண்மண் எண்மக்கள் நடைபயணம் போனப்போ ஏதோ ஒரு மாவட்டத்தில் இவன் வந்து எனக்கு அவரை தான் பிடிக்கும்னு சொல்லி அவர் கூட வந்து செல்ஃபி எடுத்துகிட்டு போயிட்டான். இந்த ஒரே காரணத்துக்காக அவனுக்கு இவன் சொல்கிற மாதிரி எங்கே பார்த்தாலும் சாத்தாவனங்கிற மாதிரி சைலன்சர் வச்சுருந்தா கொடுத்தான், ஹெல்மெட்டு போடலான்னு கொடுத்தோம். இது ஹெல்மெட்டு போட்டியா? அது ஃபாரின்லேருந்து வாங்கிட்டு வந்த, இங்கே ஐஎஸ்ஐ லைசன்ஸ் இல்லை, இங்கே சர்டிஃபைடு இல்லை, அதுக்கு ஃபைனை போடு, இதுக்கு ஃபைனை போடுன்னு அவனை வாழ்நாள் முழுக்க ஜெயிலே வச்சு அவன் இமேஜ் ரீபில்ட் ஆகுது. அவன் யங்ஸ்டர்ஸை புல் ஓவர் பண்ணுறான்னால உடனே போலீஸ் அவன் மேலே பாஞ்சிடுறது. நீங்கள் இப்படி அவனை டார்ச்சர் பண்ணீங்க. மகாவிஷ்ணு என்ன பண்ணான்? நீங்கள் தான் ஸ்கூலில் இருக்கிறவங்க வாங்கன்னு கூப்பிட்டீங்க. இத்தனைக்கும் அந்த ஸ்கூலில் நாளைக்கு நீங்கள் அவனை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டதுக்கு 5 லட்ச ரூபா அந்த ஸ்கூலுக்கு டொனேஷன் கொடுத்துருக்காங்க, அரசாங்க ஸ்கூலுக்கு. இந்த மாதிரி பையன்கிட்ட நாளைக்கு டொனேஷன் வாங்கி ஸ்கூல் நடத்துகிற நிலமையில தான் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் நடத்துறீங்களா? ஏன் அரசாங்கத்திட்ட பணம் இல்லையா? ஃபங்க்ஷனுக்கு நீங்களே ஒரு கெஸ்ட்டு கூப்பிட்டு அந்த கெஸ்ட்டுக்கிட்ட நாளைக்கு டொனேஷன் வாங்கி என்ன பேசுகிறதுன்னு நீங்களே டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் கூப்பிட்டு வந்த பாவத்துக்கு மகாவிஷ்ணு எதுக்கு சார் ஜெயிலில் போட்டீங்க? ஏன் அப்போ இர்ஃபான் மட்டும் கொலை குத்தம் செஞ்சுட்டாரான்னு இன்னைக்கு கேட்குற மா சுப்பிரமணியம், அப்போ நாளைக்கு மகாவிஷ்ணு கொலை குத்தம் செஞ்சாரா? டிடிஎஃப் வாசன் கொலை குத்தம் செஞ்சாரா? பிரியாணி மேன் கொலை குத்தம் செஞ்சாரா? எதுக்கு தெரியுமா பிரியாணி மேன் அரெஸ்ட் பண்ணாங்க? இவன் பேசின பேச்சில் யார்? இர்ஃபான் பேசின பேச்சில் அவன் மன உளைச்சலுக்கு ஆளாகி தூக்கு மாட்டிக்கப்பட்டான். இது தவறான முன்னுதாரணமாக இளைஞர்கள் இதை பார்த்தா அவங்களும் நாளைக்கு அதை செய்ய போவாங்கன்னு பிரியாணி மேன் அரெஸ்ட் பண்ணாங்க. யார் பண்ண வேலை? நீ பேசுனதுக்கு நியாயமாக பார்த்தா ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்க போகிற அளவுக்கு மன உளைச்சல் ஆக்குனதுக்கு இர்ஃபான் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் நாளைக்கு இவன் தற்கொலை பண்ணிக்க போகிறான் வீடியோ முன்னாடி இதை பார்க்குற இளைஞர்கள் தவறான முன்னுதாரணம் ஆயிரும்னு இவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ கேவலம்! நாளைக்கு திமுக இருக்கிற அமைச்சர்கள் தவறு பண்ணால் கவர்மெண்ட் பின்னாடி நிற்க மாட்டேங்குது, எம்எல்ஏங்க தவறு பண்ணால் நிற்க மாட்டேங்குது. ஒரு யூடியூபரு நாளைக்கு அவன் பின்னாடி கவர்மெண்ட் இவ்வளோ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நாளைக்கு ஆஸ்பத்திரியை காப்பாற்றி விடுறதுக்கும் இவனை காப்பாற்றுறதுக்கும் இந்த வேலை பார்க்குறீங்கன்னா எப்படி சார் கேள்வி கேட்காம இருப்பாங்க? கேட்க தான் செய்வாங்க. இப்போ இர்ஃபான் விஷயத்தில் என்ன எதிர்பார்க்குறீங்க? என்ன சார், இர்ஃபானுன்னு இல்லை, யாராக இருந்தாலும் சட்டம் சமம்ங்கிறது உண்மை. நாளைக்கு அவன் பண்ண தப்புங்கிறப்ப ஹாஸ்பிட்டலுக்கு விட்ட சரி கரெக்டு தான். ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் பக்கத்தில் தான் வந்திருப்பான். 1000 இருந்தாலும் நீ அவனை அலோவ் பண்ணியிருக்க கூடாது தொப்புள் கொடியாக இருக்கிறதுக்கு. டாக்டர்ஸ்க்கு ஃபைன் போட்டிங்க, ஹாஸ்பிட்டலை க்ளோஸ் பண்ணிங்க, அதெல்லாம் ரைட்டு. பண்ணது இவன் தானே, செய்கிறேன்னு நாளைக்கு கேட்டது இவன் தானே. முதல்ல நாளைக்கு தொப்புள் கொடியாக இருக்கிறேன்னு மருத்துவர்கள்ட்ட கேட்டதோ அனுமதி கேட்டதோ அதை வீடியோ எடுத்ததோ வெளில போட்டதோ இது ஒரு தடவை இல்லை, ரிப்பீட்டடாக இதே வேலையாக இருக்கும். போன தடவையும் நாளைக்கு பேபியோட ஜெண்டரை ரிவீல் பண்ணப்பையும் இதே மாதிரி மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தான்னு அவர் சாரி கேட்டாருன்னீங்க. ஆக்சிடென்ட் பண்ணால் ட்ரங்க் டிரைவில் செத்து போயிட்டாங்கன்னீங்க. ஒரு தடவை டிஎம்கே கவர்மெண்ட் ஏன் அவனுக்கு இவ்வளோ தூரம் சொம்பு தூக்குறீங்க? சட்டப்படி எல்லார் மேலேயும் எடுக்கிற நடவடிக்கை என்னையா தூக்கி வச்சிங்கல்ல? நாளைக்கு நான் உங்கள் கட்சியிலேயே பிறந்து வளர்ந்தேன், நீங்கள் தூக்கி வளர்த்த பிள்ளை, நீங்கள் பேர் வச்சவன் வெளியில் வந்து உன்னை பேசணுன்னே என்ன தூக்குனீங்கல்ல? இவனுக்கு மட்டும் என்ன செஞ்சாலும் அது என்ன எல்லாத்தையும் தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறது? அப்படி என்ன கனிமொழிக்கு அவன் தேவான்னு போயிட்டான். நம்ம கனிமொழி நாளைக்கு இவனை காப்பாற்றிவிட்டு அந்த அம்மாவுக்கு இதே வேலைங்க. நாளைக்கு தகுதி தராதரம் பார்க்க மாட்டாங்க. என்னை நம்பியிருக்கான், என்னை கேட்டுட்டான், நான் அவனுக்கு செஞ்சு கொடுத்தாங்கிற தன்னோட இமேஜை பில்டப் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி பயல்களை செய்கிற தவறான முன்னுதாரண முடியும். அவர் மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். சட்டம் தன் கடமை செய்யும். நன்றி. நன்றி. ஆர்எஸ் என்டர்டெயின்மெண்ட் எல்ரட் குமார் பெருமையுடன் வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி மற்றும் சூரி நடிக்கும் விடுதலை பாகம் 2. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி.